காவேரிக்கு சீக்கிரமே அவங்களோட நினைவுகள் திரும்பணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, சீக்கிரமே அவங்களோட நினைவுகள் திரும்பிச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா விஜய் மட்டும் இல்லாம அம்முவும் சேர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத சுருக்கமா பார்த்துட்டு அண்ட் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா காவேரி ரொம்ப சேடா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அவங்க ஃபேமிலியில உள்ளவங்க கேக்குறாங்க, ஏன் காவேரி இப்படி உட்கார்ந்துருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதற்கு காவேரி அம்மு தன்கிட்ட பேசல, அவ ரொம்ப அமைதியா இருந்தா, இதுக்கு முன்னாடி என்கிட்ட எப்பயுமே அப்படி இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவோட ரியாக்ஷனை வந்து எல்லாரும் சொல்றாங்க. அப்போ அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லம்மா அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ உடம்பு சரியில்லை அப்படின்னாலே நமக்கே யாருக்கிட்டையும் போய் பேசணும்னு தோணாது. அது குழந்தை, அதுக்கு என்ன தோணும், அது வந்து அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கும். எப்படா நம்ம போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுருண்டு போய் படுத்திருக்குமா உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால, நீ எதுவும் தப்பா நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க என்னதான் சொன்னாலும் அதை வந்து ஏத்துக்கவே முடியல காவேரியால. சோ அதை நினைச்சு காவேரி ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் எல்லா உண்மையையும் அம்மு கிட்ட சொல்லிட்டாரு. ஏன்னா எல்லா விஷயம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரிஞ்சிருச்சுன்றதுனால, காவேரி யாரு, உன்னோட அம்மா, அவளுக்கு என்ன பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டாங்க. எல்லா விஷயத்தையும் அம்மு கிட்ட சொல்லிட்டு அம்முக்கு மேலும் சில விஷயங்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நேரடியா போய் நம்ம அந்த விஷயத்த சொல்லக்கூடாதுமா, அந்த விஷயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க, அந்த ரியாக்ட் அவங்களை எவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கிறாரு. சோ இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு விஜய் வந்து அந்த குழந்தைக்கு என்ன அட்வைஸ் பண்றாரு அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் உங்க அம்மாவுக்கு அவதான் உன்னோட அம்மா அப்படின்றத நீ நேரடியா போய் சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னா அவ கண்டிப்பா அதிர்ச்சி ஆயிடுவான். அந்த அதிர்ச்சி என்ன வேணா ரியாக்ட் பண்ணும். ஏன்னா அம்மா வந்து செத்து பழச்சு வந்திருக்கான், அம்மாவுக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இந்த மாதிரி ஆயிருச்சுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு. அந்த பஞ்ச மண்ணு வந்து புரிஞ்சுக்கிறது, ஓகே என்னோட அம்மாவுக்கு இதுதான் பிரச்சனை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன சந்தோஷம்னா, அந்த குழந்தைக்கு எனக்கு அம்மா இல்லைன்னு தானே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அவ்வளோ சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது. எனக்கு அம்மா இருக்கிறாங்க அப்படின்றத அந்த குழந்தையால ஏத்துக்கிட்டு எவ்வளவு தூரத்துக்கு அந்த குழந்தை ஹாப்பியா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஹாப்பியா இருக்குது. ஏன்னா ஸ்கூல்ல போய் நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், எனக்கு அம்மா இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது, எனக்கு அம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமா அந்த குழந்தை ஃபீல் பண்ணி சொல்லுது, எனக்கு அம்மா இருக்காங்க, எனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த காட்சிகள் பார்க்கறதுக்கு ரொம்பவே உருக்கமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவேரி எப்படியாவது அந்த பாப்பா கிட்ட பேசிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அம்மு கிட்ட எப்படியாவது பேசி அம்முக்கு என்ன பிரச்சனை, ஏன் என் மேல கோவப்படுறா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு சோ அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது அம்மு கிட்ட போய் பேசுறாங்க. அம்மு வந்து நார்மலா பேசுறாங்க. ஏன்னா விஜய் சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் இல்லையா. சோ அதனால இல்ல டீச்சர், நான் வேற ஒரு விஷயமா இருந்தேன், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து அது இது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து சமாளிக்குது காவேரிய. அப்போ அந்த கிளாஸ்ல வந்து கெத்தா போய் உட்காருது, எனக்கு அம்மா இல்லைன்னு எல்லாரும் சொன்னீங்கல்ல, எனக்கு அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதோட ஃபீலிங்கே வேற லெவல் இருக்குது. அண்ட் காவேரிக்கும் அந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப எனர்ஜியா இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஒண்ணு நினைச்சோம், ஏன்னா இவங்க தான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நம்ம தான் அந்த குழந்தையை காயப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பாப்பா என்னை யாரும் காயப்படுத்தல, நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து நிற்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சோ அந்த காட்சிகள்லாம் பார்க்க ரொம்பவே அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இனி நாளைக்கு எபிசோட் நடக்க போற விஷயங்கள் இவ்வளவுதாங்க. அண்ட் விஜய் என்ன முடிவெடுக்க போறாரு, ஏன்னா காவேரி இதுக்கப்புறமும் நம்ம தள்ளி வைக்க முடியாது. சோ பாப்பாவுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் சீக்கிரம் காவேரி ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு தான் அவரும் நினைப்பாரு. சோ என்ன சம்பவம் நடக்க போகுது, காவேரி மீண்டும் திரும்ப வருவாங்களா, இவர் கைக்கு கிடைப்பாங்களா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ.